பொதுவாக எனது போதனைகள் இப்படித்தான் இருக்கும். நான் ஏற்றத்தை புலிஷ் எதிர்பார்த்தால் தொடக்க விலை அன்றைய அல்லது அந்த அமர்வின் குறைந்த விலைக்கு அருகில் இருக்கும் என எதிர்பார்க்கிறேன். பிறகு அது விலை குறைந்து ஒரு முக்கிய குறைந்த விலையை உருவாக்கி பின் உயர்ந்து புதிய உச்சத்தை அடைந்து அன்றைய தினத்தின் அதிகபட்ச விலைக்கு அருகில் முடிவடையும். இப்போது நீங்கள் முடிவு விலையை முன்கூட்டியே கணிக்க முயற்சிப்பது அவ்வளவு முக்கியமல்ல. சந்தை ஜூடாஸ் ஸ்விங் போன்ற ஒரு போலியான நகர்வைச் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கணிக்க உங்களுக்கு பயிற்சி அளிக்கவே நான் முயல்கிறேன். சரி, ஜூடாஸ் ஸ்விங் என்பது ஒரு தவறான நகர்வு. பொதுவாக லண்டன் மற்றும் நியூயார்க் அமர்வுகளில் இத்தகைய போலி நகர்வுகள் இருக்கும். சரி, இப்போது ஐசிடி ஜூடாஸ் ஸ்விங்கை வரையறுப்போம். முதலில் நியூயார்க் நேரப்படி நள்ளிரவில் நீங்கள் ஜூடாஸ் ஸ்விங்கை தேடத் தொடங்க வேண்டும். சரி, இது நியூயார்க் தொடக்க விலை மற்றும் இது நியூயார்க் நேரப்படி காலை 5 மணிக்கு முடிகிறது. இந்த 5 மணி நேர இடைவெளிதான் இந்த விலை நகர்வை எதிர்பார்க்க பயன்படுத்தப்படும். இப்போது அனைவரும் இரவு முழுவதும் விழித்திருந்து இந்த ஜூடாஸ் ஸ்விங் வருவதற்காக காத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன, ஆனால் ஒரே பாடத்தில் அனைத்தையும் என்னால் விளக்க முடியாது. எனவே நான் உங்களுக்கு சிறு சிறு பகுதிகளாக கூறுகிறேன். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நியூயார்க் நேரப்படி நள்ளிரவு 12 மணி முதல் காலை 5 மணிக்குள் அன்றைய தினத்திற்கான உச்சம் அல்லது குறைந்த விலை உருவாகும். இது பொதுவாக லண்டன் உச்சம் அல்லது லண்டன் குறைந்த விலை அமைவதன் அடிப்படையில் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த ஜூடாஸ் ஸ்விங் என்பது அன்றைய தினத்தின் உண்மையான திசையை புரிந்து கொள்ளாத வர்த்தகர்களை ஏமாற்றும் ஒரு போலி நகர்வாகும். இது உயர்கால இடைவெளி, ஹாயர் டைம் ஃப்ரேம் பகுப்பாய்வு மற்றும் அதை அன்றைய தின விலை நடவடிக்கையில் செயல்படுத்துவதன் மூலம் சாத்தியமாகும். இங்கே ஜூடாஸ் ஸ்விங்கிற்கு ஒரு உதாரணம் உள்ளது. இப்போது ஏற்றமான சந்தை நிலையில் இதை எவ்வாறு செயல்படுத்துவது என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன். சரி, இதோ யூரோ டாலர் வரைபடம். இதில் ஆசிய வர்த்தக வரம்பு ஏஷியன் ரேஞ்ச் பயன்படுத்தப்பட்டிருப்பதை கவனியுங்கள். நியூயார்க் நள்ளிரவு கோடும் இதில் உள்ளது. நள்ளிரவு நேரத்திலான தொடக்க விலையையும் நான் குறிப்பிட்டுள்ளேன். இதுதான் நியூயார்க் தொடக்க விலை. எனவே நான் நியூயார்க் தொடக்க விலை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் அது இந்த விலையைத்தான் குறிக்கும். சரிதானே? நியூயார்க் நேரப்படி சரியாக நள்ளிரவில் என்ன தொடக்க விலை இருக்கிறதோ அதை நான் காலை 11 மணி வரை வரைந்து காட்டுகிறேன். வெளிப்படையாக ஆசிய வர்த்தக வரம்பின் உச்சத்தையும் ஆசிய வர்த்தக வரம்பின் குறைந்த விலையையும் நாம் காண்கிறோம். முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட நாளில் யூரோ டாலர் விலை ஏற்றமாக இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே பகுப்பாய்வு மூலம் அறிந்திருக்க வேண்டும். இந்த அனுமானத்தை நாம் கொண்டு நான் இங்கே உங்கள் டெமோ கணக்கிற்கு பரிந்துரைக்கும் வர்த்தகத்தை மட்டுமே எடுப்பதில் உறுதியாக இருந்தால், இதில் ஒரு சீரான மீண்டும் நிகழும் நிகழ்வை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் செயல்படுத்தினால் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்வதற்கு இது ஒரு வர்த்தக வாய்ப்பை தராது. இது வாரத்திற்கு ஒரு சில முறை மட்டுமே உங்களுக்கு ஒரு அமைப்பை செட்டப் வழங்கும். டாலருடன் இணைந்த மேஜர் ஜோடிகளான யூரோ டாலர், கேபிள், ஆசி டாலர், டாலர் யென் ஆகியவற்றை நீங்கள் கவனித்தால், இந்த 4 சந்தைகளையும் கவனிப்பதன் மூலம் இத்தகைய அமைப்பு உருவாகும் பல சாத்தியமான சூழல்களை நீங்கள் காணலாம். இப்போது இங்கே ஜூடாஸ் ஸ்விங் என்றால் என்ன? அது ஒரு புல்லிஷ் சூழலில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது? நெருக்கமான ஒருங்கிணைப்பில் இருக்கும் ஒரு ஆசிய வரம்பை ஏஷியன் ரேஞ்ச் நாம் தேடுகிறோம். வர்த்தகர்களை உள்ளே இழுக்க ஆரம்பத்திலே ஒரு ஏற்றத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். எனவே பை ஸ்டாப்கள், பாய் ஸ்டாப்ஸ் ஹிட் ஆகின்றன. வர்த்தகர்கள் இப்போது பிரேக்அவுட்டில் லாங் நிலையில் உள்ளனர். ஆசிய வரம்பின் குறைந்த அளவிற்கு கீழே சந்தை வர்த்தகம் செய்து ஸ்டாப்களை எடுக்கும் வரை நாம் காத்திருக்கிறோம். சுமார் 10 முதல் 20 பிப்ஸ் வரை ஒரு ஸ்வீப் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே நிழலிடப்பட்டுள்ள ஆரம்ப விலைக்கு கீழே இந்த நகர்வு நிகழ்கிறது. இதுதான் உண்மையில் ஐசிடி ஜூடாஸ் ஸ்விங் ஆகும். இது ஒரு புல்லிஷ் ஜூடாஸ் ஸ்விங். இது லண்டன் அமர்வுக்குள் அன்றைய குறைந்தபட்ச விலையை உருவாக்குகிறது. லண்டன் அமர்வின் குறைந்தபட்ச விலை அந்த நாளின் உண்மையான குறைந்தபட்ச விலையாக மாறுகிறது. எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒரு உயர்கால அவகாச முன்னுரிமை. நாம் அன்றைய தினத்தில் ஏற்றத்தையோ அல்லது அதிக குளோசிங்கையோ எதிர்பார்க்கிறோம். மேலும் ஆசிய வரம்பின் உயர்வுக்கு மேலே ஸ்டாப்களை இயக்குவதன் மூலம் ஆசிய வரம்பு தூண்டப்படும் சூழலுக்காக காத்திருக்கிறோம். சரி, இது கையாளுதலின் முதல் நிலை. அதன் பிறகு தொடக்க விலைக்கு கீழே ஒரு நகர்வை நாம் எதிர்பார்க்கிறோம். முன்னுரிமையாக இது ஆசிய வரம்பின் குறைந்த அளவிற்கு கீழே வர்த்தகம் செய்வதை காண விரும்புகிறோம். நீங்கள் ஆசிய வரம்பின் குறைந்த அளவிற்கு கீழே ஒரு என்ட்ரியாக வர்த்தகம் செய்து ஸ்டாப்பிற்கு போதுமான பிப்ஸ்களை பயன்படுத்தினால், அது இந்த ஆசிய வரம்பின் குறைந்த அளவிற்கு கீழே ஒரு நல்ல வர்த்தகத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும்.
ஆதரவு. ஒரு பழைய உயர்நிலை உங்களுக்கு வர்த்தகம் செய்ய வாய்ப்பளிக்கலாம். கிளாசிக் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துகளும் இங்கே நன்றாக பொருந்தும். ஆனால் சுருக்கமாகச் சொன்னால், தொடக்க விலைக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட நகர்வை நாம் காண விரும்புகிறோம். சந்தை புல்லிஷாக இருக்கும்போது தொடக்க விலைக்கு கீழே ஏற்படும் உண்மையான வீழ்ச்சியே ஐசிடி ஜூட்டா ஸ்விங் ஆகும். இல்லையெனில் இதைப்போல கீழே ஏற்படும் ஏதோ ஒரு சிறிய நகர்வு ஐசிடி ஜூட்டா ஸ்விங்கை தொடங்காது. ஜூட்டா ஸ்விங் என்பது முதலில் வர்த்தகர்களை தவறான பக்கம் உள்ளே இழுத்து, பிறகு ஆசியா ஸ்விங் என்பது முதலில் வர்த்தகர்களை தவறான பக்கம் உள்ளே இழுத்து, பிறகு ஆசிய வரம்பின் குறைந்த அளவிற்கு கீழே கடுமையாக கீழே செல்கிறது மற்றும் தொடக்க விலைக்கு கீழே இந்த முழு நகர்வும். அதுதான் துல்லியமான ஐசிடி யூதா ஸ்விங், ஜூடா ஸ்விங். சரி, இப்போது நாம் டாலர் கேட் பற்றி பார்க்கிறோம். இதற்கு முந்தைய ஜோடியான யூரோ டாலரில் குறிப்பிட்டது போன்றே இதுவும் மிகவும் ஒத்திருக்கிறது. இப்போது நாம் டாலர் கேட் ஜோடியை இதே போன்ற கருத்துடன் பார்க்கப் போகிறோம். இந்த நாளுக்கான அடிப்படை யோசனை அதிக கால அளவிலான மந்தநிலை பெரிஷ்னஸ். எனவே தினசரி அல்லது வாராந்திர கால அளவுகளின் அடிப்படையில் ஒரு குறைவான முடிவை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த உதாரணத்திற்கு மீண்டும் ஆசிய வரம்பு சிறிய இறுக்கமான ஒருங்கிணைப்பு. விலை கீழே இறங்கி வர்த்தகர்களை உடனடியாக உள்ளே இழுத்து பின் ஆசிய வரம்பின் உயர்வுக்கு மறுபுறம் செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். தொடக்க விலைக்கு மேலாகவும் ஆசிய வரம்பின் உயர்வுக்கு மேலாகவும் இருக்கும் அந்த நகர்வுதான் யூதா ஸ்விங். லண்டன் செடப்களில் நான் நுழைய பயன்படுத்தும் போலி அல்லது பொறி நகர்வு இதுதான். இது மட்டுமே ஒரே செடப் அல்ல, ஆனால் நான் பயன்படுத்தும் செடப்களில் இதுவும் ஒரு சிறப்பம்சமாகும். உடனடியாக உங்களில் சிலர், மைக்கேல், நீங்கள் சில விஷயங்களை மறைக்கிறீர்கள் என்று சொல்லலாம். அது நியாயமில்லை. அதற்குத்தான் என்னிடம் வழிகாட்டுதல் மென்டர்ஷிப் உள்ளது. அங்கு நான் எதையும் மறைப்பதில்லை. ஆனால் உங்கள் விலை விளக்கப்படங்களை பார்த்தால் போதும். நீங்கள் டெமோ கணக்கில் நேரலையில் வர்த்தகம் செய்யாவிட்டாலும் கடந்த கால நிகழ்வுகளில் இவற்றை கவனியுங்கள். ஏனென்றால் இவற்றை அச்சிட்டு தனிப்பட்ட நாட்களின் அமைப்பை ஆய்வு செய்வதன் மூலம் உங்கள் நினைவகத்தில் ஒரு வரலாற்று குறிப்பு உருவாகும். இந்த நகர்வுகளில் நீங்கள் பங்கேற்கவில்லை என்றாலும் நேரலையில் விலை மாற்றங்களை உங்களால் கவனிக்க முடிந்தால் அது எப்போது நடக்கும் என்பதை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். மீண்டும் இது மந்தநிலையில் இருக்கும்போது நாம் விலை குறைவதையும் வேகம் கீழ்நோக்கி இருப்பதையும் எதிர்பார்க்க வேண்டும். எனவே நியூயார்க் நேரப்படி நள்ளிரவுக்கு பிறகு நாம் கவனிப்போம். விலை ஆரம்பத்தில் ஆசிய வரம்பின் கீழ்நோக்கி வீழ்ச்சியடைவதை பார்க்க விரும்புகிறோம். அது நடக்கும்போது நாம் ஆசிய வரம்பின் உயர்வுக்கு மேல் மீண்டும் திரும்புவதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது அந்த மெழுகுவர்த்தி வரைபடத்தில் தொடக்க விலைக்கு மேலே உயரும்போது அது யூதா ஸ்விங்காக மாறுகிறது. ஏனெனில் அது மக்களை தவறான திசையில் ஈர்க்கிறது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே சந்தையில் ஒரு மந்தமான மனநிலையை எட்டியுள்ளோம். எனவே நமது பகுப்பாய்வு விலை குறையும் என்று கூறுகிறது. அதேசமயம் இந்த நேரத்தில் ஏற்படும் எந்தவொரு உள்நாள் உயர்வும் ஒரு சந்தேகத்திற்குரிய அல்லது போலியான நகர்வாகவே பார்க்கப்பட வேண்டும். இது மேலே உயர்ந்து அனைவரையும் உற்சாகப்படுத்தும். அந்த நாளின் உச்சத்தை அடையும்போதுதான் அதிக ஆற்றல் வெளிப்படுகிறது என்பதை கவனியுங்கள். இது கீழே மெதுவான மந்தமான நகர்வு. இது ஆசிய வரம்பிற்கு கீழே ஸ்டாப் ரன்னிங் என்பது வழக்கமானது. குறுகிய வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் இப்போது பிரேக்அவுட்டில் உள்ளனர். அவர்களின் ஸ்டாப் லாஸ் இங்கே மேலே இருக்கும். 10 முதல் 20 பிப்ஸ் வரை நகர்வு நிகழ வாய்ப்புள்ளது. ஜூட்டா ஸ்விங் எவ்வளவு தூரம் சென்று நாளின் உயர்வை உருவாக்கிவிட்டு விரைவாக விலகிச் செல்லும் என்பது இதுதான். இது வர்த்தகர்கள் சிக்கிக் கொண்டதற்கான ஒரு தெளிவான அறிகுறியாகும். மேலும் ஆசிய வரம்பிற்கு திரும்புவது அவர்களுக்கு அதிக விலையை காண வாய்ப்பளிக்காது. பின்னர் நியூயார்க் அமர்வில் விரைவாக கீழே செல்லும். எனவே ஐசிடி ஜூட்டா ஸ்விங் எதனால் உருவாகிறது என்பதை பற்றிய கூடுதல் விவரங்களையும் நுண்ணறிவையும் நான் உங்களுக்கு வழங்கியிருப்பேன் என்று நம்புகிறேன். இது உண்மையில் இதைவிட வேறொன்றும் இல்லை. இந்த வீடியோவை சில முறை பாருங்கள். இதன் கூறுகள் மற்றும் பண்புகள் மிகவும் எளிமையானவை. சந்தை பேரிஷாக இருக்கும்போது ஆசிய வரம்பிற்கு கீழே முதலில் கையாளுதலை பார்க்க வேண்டும். பின்னர் நள்ளிரவு தொடக்க விலைக்கு மேலே ஏறி ஆசிய வரம்பின் உயர்வை தாண்ட வேண்டும். அது அவ்வாறு செய்தவுடன் அதுவே ஜூட்டா ஸ்விங். பொதுவாக எனது போதனைகள் இப்படித்தான் இருக்கும். நான் புல்லிஷாக இருந்தால் தொடக்க விலை நாள் அல்லது அமர்வின் குறைந்த விலைக்கு அருகில் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். பின்னர் அது கீழே இறங்கி ஒரு முக்கியமான குறைந்த விலையை உருவாக்கி பிறகு உயர்ந்து ஒரு உயர்வை உருவாக்கி நாளின் உயர்வுக்கு அருகில் முடிகிறது. இப்போது முடிவடையும் விலையை முன்னறிவிக்க முயற்சிப்பது உங்களுக்கு முக்கியமல்ல. சந்தை ஜூட்டா ஸ்விங் போன்ற ஏதோ ஒரு தவறான நகர்வை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை எதிர்பார்க்க உங்களை பயிற்றுவிக்க முயற்சிக்கிறேன். சரி, ஜூட்டா ஸ்விங் என்பது தவறான நகர்வு. பொதுவாக லண்டன் மற்றும் நியூயார்க் அமர்வுகளில் போலியான நகர்வுகள் உள்ளன. திங்களன்று விலை இரவு முழுவதும் குறைந்து ஒருங்கிணைந்து பின்னர் பங்குகள் திறப்பதற்கு முன்னதாக சிறிது உயர்ந்தது.
சரி, இங்கே காலை 8:30 மணி நிலவரம். காலை 8:30 மணியை பார்த்தால் நம்மிடம் என்ன இருக்கிறது? இங்கே உச்சங்கள் உள்ளன. அவை சந்தேகத்திற்குரியவை, ஏனெனில் அவை ஏறக்குறைய சமமான உச்சங்கள். ஆனால் காலை 8:30 மணிக்கு முன்னதாக நாம் என்ன விட்டுச் சென்றோம் என்று பாருங்கள். நம்மிடம் மிகப்பெரிய சமநிலையின்மை இருந்தது. எனவே காலை 9:30 மணிக்கு சந்தை திறந்த பிறகு இந்த உயர்வுகளை நாம் தாண்டினால் அது கீழே சென்று மறுசீரமைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அது என்ன செய்கிறது என்று பாருங்கள். நாம் அந்த நிலைக்கு மேலே வர்த்தகம் செய்கிறோம். இது நியாயமான மதிப்பு இடைவெளிகளின் குறைந்த அளவுருவை உருவாக்குகிறது. இது திங்கட்கிழமை வர்த்தகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது விற்பனையாகிறது. எனவே திங்கட்கிழமை இந்த வரி இங்கே இல்லை. நாம் அதை பார்க்கவில்லை. இந்த உயர்வுகளை கடந்த பிறகு மீண்டும் இந்த பகுதிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படி நடந்தால் அது மீண்டும் இந்த சமநிலையற்ற நிலைக்கு அம்பாலன்ஸ் வர்த்தகம் செய்தால் அது லாங் செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாகும். இப்போது இந்த சமநிலையற்ற பகுதிக்கு இடதுபுறம் பார்த்தால் கீழ்நோக்கி மூடிய மெழுகுவர்த்திகளை டவுன் க்ளோஸ் கேண்டல்ஸ் காணலாம். அதுதான் உங்கள் புல்லிஷ் ஆர்டர் பிளாக், புல்லிஷ் ஆர்டர் பிளாக். சந்தை கீழே இறங்கி அந்த ஆர்டர் பிளாக்கை தொடுகிறது. இது ஒரு மதிய நேர வர்த்தகம். எனவே அது உயரத் தொடங்கி இரவு நேர முடிவில் ஒருங்கிணைந்து கன்சாலிடேட் காணப்படுகிறது. நேற்று இரவு நாம் ஒரு தீவிரமான ஏற்றத்தை கண்டோம். இது நேற்று இரவு நடந்தது. இன்றைய நாளுக்கான பெரும்பாலான நகர்வுகள் காலை தொடக்கத்திற்கு முன்பே முடிந்துவிட்டன. பவர் 3 மூலம் நீங்கள் இறுதி விலையை கணிக்க முயற்சிக்க வேண்டியதில்லை. அதுதான் திரட்சி மற்றும் கையாளுதல். அதாவது நீங்கள் புல்லிஷ் மனநிலையில் இருந்தால் சந்தை உயர்வாக வர்த்தகம் செய்யும் என்று நீங்கள் நினைக்கும் இடத்திலேயே அது திறக்கும். அது பெரும்பாலும் சிறிய அளவிலான சரிவாகவே இருக்கும். அந்த நகர்வுதான் நீங்கள் லாங் செல்ல பயன்படுத்த வேண்டிய வாய்ப்பு. நீங்கள் அதை தவறவிட்டால் தொடக்க விலைக்கு மிக நெருக்கமாக லாங் செல்ல முயற்சிக்க வேண்டும். இப்போது கேள்வி என்னவென்றால், தொடக்க விலை எங்கே உள்ளது? எனக்கு காலை 8:30 நேரத்தை பிடிக்கும். சரி, நீங்கள் இங்கு காலை 8:30 தொடக்க விலையை பயன்படுத்துங்கள். அதை கால வரைபடத்தில் நீட்டித்து பாருங்கள். நாம் அதற்கு கீழே சென்றோமா? ஆம். நாம் சமநிலையற்ற நிலைக்குள் சென்றோமா? ஆம். குறுகிய கால சரிவை நாம் தாண்டிவிட்டோமா? ஆம். நாம் ஆர்டர் பிளாக்கை அடைந்தோமா? ஆம். அது ஒரு சிறந்த வர்த்தக நுழைவாக இருந்ததா? ஆம். அதில் பல காரணிகள் உள்ளன. இங்கும் அதே நிலைதான். தொடக்க விலை இதோ. நாம் அதைவிட குறைவாக வர்த்தகம் செய்தோமா? ஆம். மதியத்திற்கு பிறகு அது அதைவிட குறைந்த நிலைக்கு சென்றதா? ஆம். பின்னர் அது உயர்ந்து இங்குள்ள சமமான உச்சங்களை ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் தாண்டி சென்றது. மீண்டும் தினசரி சார்ட்டில் உள்ள நியாயமான மதிப்பு இடைவெளியின் ஃபேர் வேல்யூ கேப் மேல் பகுதியை நோக்கி ஈர்க்கப்பட்டது. இப்போது நான் அதே பிப்ரவரி 14 5 நிமிட சார்ட்டில் இருக்கிறேன். இங்கு விலை செய்ததை உங்களுக்கு நெருக்கமாக காட்ட விரும்புகிறேன். அந்த சமநிலையற்ற பகுதியின் கீழ்ப்பகுதியில் உள்ள அனைத்து கீழ்நோக்கி மூடிய மெழுகுவர்த்திகளையும் கவனியுங்கள். இது தினசரி புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் 1, 2, 3, 4 கீழ்நோக்கி மூடிய மெழுகுவர்த்திகளுடன் நாம் எப்படி அதற்குள் வர்த்தகம் செய்தோம் என்பதை நீங்கள் காணலாம். அதுதான் ஒரு இந்த காலக்கெடுவில் முழுமையான ஆர்டர் பிளாக். எனவே சமநிலையற்ற தன்மையுடன் விலை உயர்வதற்கு முன்பே தொடர்ச்சியாக கீழ்நோக்கி மூடிய மெழுகுவர்த்திகள் அமையும். அப்படித்தான் நீங்கள் ஆர்டர் பிளாக்குகளை கண்டறிய வேண்டும். சரிதானே? எனவே அதிக நிகழ்தகவு கொண்ட ஆர்டர் பிளாக் என்பது உங்கள் கணிப்பு அல்லது சார்பு புல்லிஷாக இருப்பதாகும். நீங்கள் இடப்பெயர்ச்சியை டிஸ்பிளேஸ்மெண்ட் தேடுகிறீர்கள். இதுதான் அது. இங்குதான் சந்தை மிக வேகமாக உயர்கிறது. அந்த டவுன் மெழுகுவர்த்திகளை டவுன் கேண்டல்ஸ் நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு மீண்டும் அதற்கே திரும்புவதை எதிர்பார்க்க வேண்டும். இப்போது மீண்டும் சொல்கிறேன், இந்த நிலை இன்னும் வரவில்லை. திங்கட்கிழமை சந்தை முடியும் வரை இந்த நிலையை நம்மால் அறிய முடியாது. எனவே நான் இந்த நிலையை முன்பே வைத்திருந்தேன் என்றும் அது சரியாக அந்த நிலைக்கு சென்று திரும்பும் என்று எனக்கு தெரியும் என்றும் நினைத்து ஏமாற வேண்டாம். நான் அதை சொல்ல வரவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அது அந்த உயர்வை உருவாக்கும் போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அது கீழே உடைக்கிறது. இங்குள்ள அனைத்து விலை மாற்றங்களும் பின்வாங்கி இந்த ஏற்றத்தாழ்வுக்குள் மீண்டும் வருகிறது. இந்த மெழுகுவர்த்தியின் குறைந்த அளவு மற்றும் இந்த மெழுகுவர்த்தியின் உயர் அளவு, அதுதான் உங்கள் ஃபேர் வேல்யூ கேப், ஃபேர் வேல்யூ கேப் மற்றும் ஆர்டர் பிளாக், ஆர்டர் பிளாக். மேலும் உகந்த வர்த்தக நுழைவு ஏற்றங்கள். இது மந்தமாக இருந்தாலும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளில் மாலை அதிகாலை 4:30 மணிக்கு சந்தை முடிவடையும் போது இருக்கும் இந்த உயர்வு. சரி, மாலை அதிகாலை 4:30 மணி. என்னை பொறுத்தவரை அதுதான் சந்தை முடிவடையும் நேரம். இல்லை, அதற்கு பிறகும் சிறிது நேரம் வர்த்தகம் நடக்கும். நியூயார்க் உள்ளூர் நேரப்படி சரியாக மாலை அதிகாலை 4 மணிக்கு மணி அடித்தவுடன் தொழில்நுட்ப ரீதியாக சந்தை முடிவடையும். ஏனென்றால் அதற்கு பிறகும் சிறிது வர்த்தகம் நடைபெறுகிறது. நான் அதிகாலை 4:30 மணியை பார்த்து முழு வர்த்தக வரம்பிற்கு நாம் என்ன செய்துள்ளோம் என்பதை கருத்தில் கொண்டு
மீதமுள்ள ஏற்றத்தாழ்வு அல்லது பணப்புழக்க குளங்களை லிக்விடிட்டி போல்ஸ் தீர்மானிக்க விரும்புகிறேன். எனவே காலை 8:30 மணிக்கு சந்தை திறக்கும் போது ஒரே இரவில் விலை ஏறியது என்பதற்காக மட்டும் நாம் உள்ளே சென்று வாங்க வேண்டுமா? இல்லை, நாம் அதன் பின்னால் ஓடக்கூடாது. நீங்கள் காத்திருக்க வேண்டும். இல்லை, நாம் அதை துரத்தக்கூடாது. நாம் கூடுதல் தகவலுக்காக காத்திருக்க வேண்டும். நாம் எந்த தகவலுக்காக காத்திருக்கிறோம்? பொதுவாக பெரிய அளவில் விலை உயர்வதையோ அல்லது சரிவதையோ நீங்கள் காணும்போது அதற்கு பிறகு விரைவில் ஒரு ஒருங்கிணைப்பு கன்சாலிடேஷன் ஏற்படும். ஆனால் எப்போதும் அப்படி நடக்காது. சில நேரங்களில் அது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே அல்லது சரிந்து கொண்டே இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு வாய்ப்பை தவறவிடலாம் அல்லது அதிர்ஷ்டம் இருந்தால் அதில் பங்கேற்கலாம். நான் பொதுவாக இதையே எதிர்பார்க்கிறேன். எனவே ஒரே இரவில் பெரிய விலை மாற்றம் இருந்தால் ஒரே இரவு என்பது எது? அதிகாலை 2 மணி முதல் காலை 5 மணி வரை. சரி, அப்படியான பெரிய விலை மாற்றம் ஏற்பட்டால் நாம் இங்கே காண்பதைப் போல உடனடியாக என் மனதில் தோன்றுவது இதுதான்: அதிக வர்த்தகம் செய்யாதீர்கள். அடிக்கடி உள்ளே நுழைவதும் வெளியேறுவதுமாக மிகச்சரியான துல்லியத்தை எதிர்பார்க்காதீர்கள். உண்மையான குறிப்பிடத்தக்க விலை மாற்றத்திற்காக காத்திருங்கள். இல்லையெனில் நீங்கள் நஷ்டத்தை சந்திப்பீர்கள். இப்போது அதன் பொருள் என்ன? சரி, காலை 8:30 மணிக்கு சந்தை திறக்கும் போது இடதுபுறம் பாருங்கள். அங்கே என்ன இருக்கிறது? இங்கே இந்த உச்சம் உள்ளது மற்றும் அங்கே அந்த அடிமட்டம் உள்ளது. நாம் இதை பயன்படுத்தலாம், ஏனெனில் அவை ஏறக்குறைய சமமானவை. ஆனால் எனக்கு இதுதான் பிடிக்கும். நான் ஏன் இதை விரும்புகிறேன்? அதற்கு கீழே என்ன இருக்கிறது? நியாயமான மதிப்பு, ஃபேர் வேல்யூ. உங்களால் அதை பார்க்க முடிகிறதா? எனவே இந்த குழப்பமான தொடக்கத்திற்கு பிறகு அது கீழே வர வாய்ப்புள்ளது. இதற்குள் நடக்கும் இந்த அனைத்து நகர்வுகளையும் பாருங்கள். எனவே நான் விலையை கவனிக்கும்போது வாங்குபவர்கள் வர விரும்புகிறார்களா என்று கவனிக்கிறேன். அவர்கள் வாங்க முயற்சிக்கும்போது அதன் அர்த்தம் அவர்கள் இந்த நகர்வின் தொடர்ச்சியை தேடுகிறார்கள் என்று பொருள். நான் ஒரு அடிமட்டம் உருவாவதை பார்க்க விரும்புகிறேன். இப்போது இன்று நம்மிடம் இருப்பது இதுதான். நாங்கள் முதலில் கீழ்நோக்கி செல்ல தொடங்குகிறோம். எனவே அது நல்லது. நாங்கள் ஒரு சூடோ ஜூடா ஸ்விங் உருவாக்குகிறோம். ஆனால் அது ஒரு நல்ல அடிமட்டத்தை உருவாக்கி அங்கிருந்து திரும்பியதா? இல்லை. இந்த ஏற்ற இறக்கங்களை பாருங்கள். அது இங்கே சந்தேகத்திற்கிடமான அடிமட்டங்களை உருவாக்கியுள்ளது. ஒப்பீட்டளவில் சமமான அடிமட்டங்கள். அந்த விற்பனை நிறுத்தங்களுக்கு கீழே விற்பனை அழுத்தம் உருவாகும். சரி, அது உயரத் தொடங்கும் போது இரவு முழுவதும் லாங் நிலையில் இருந்தவர்கள் தங்கள் ஸ்டாப் லாஸை அதற்கு கீழே வைப்பார்கள். சரி, இது நடக்கும்போது அதுதான் நான் எதிர்பார்க்கும் சூழல். இப்போது என் மனதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். பங்குகளுக்கு இரவு நேரத்தில் பெரிய நகர்வு இருந்தால் இது அந்நிய செலாவணி ஃபாரெக்ஸ் அல்ல, சரிதானே? இந்த பகுதி அந்நிய செலாவணி அல்ல. இது நாஸ்டாக் டவ் மற்றும் மினிஎஸ் மற்றும் பி போன்ற வர்த்தகங்களுக்கு மட்டுமே. இரவில் பெரிய நகர்வு இருந்தால் நியூயார்க் அமர்வை தவிர்த்து விடுங்கள். நியூயார்க் அமர்வில் வர்த்தகம் செய்யாதீர்கள். நியூயார்க் நேரப்படி மதியம் நள்ளிரவு 1 மணிக்கு மதிய உணவு இடைவேளை வரை பெரிய நகர்வு இருந்தால் நியூயார்க் அமர்வை தவிர்த்து விடுங்கள். நியூயார்க் அமர்வில் வர்த்தகம் செய்யாதீர்கள். நியூயார்க் நேரப்படி மதியம் நள்ளிரவு 1 மணிக்கு மதிய உணவு இடைவேளை வரை காத்திருங்கள். பின்னர் நியூயார்க் மதிய உணவு இடைவேளை அடிமட்டங்கள் அல்லது நியூயார்க் காலை அமர்வு அடிமட்டங்கள் நீக்கப்படுவதை எதிர்பார்க்கலாம். இதுதான் இங்கே உள்ளது. நாம் எப்படி உயர்ந்தோம் என்பதை கவனியுங்கள். காலை 7 மணிக்கு முன்னால் உருவான ஒப்பீட்டளவில் சமமான உச்சங்களை நாம் கடக்கவில்லை. அதை கவனியுங்கள். இப்போது இங்கே இந்த வரம்பு அந்த நியாயமான மதிப்பு இடைவெளியின் ஃபேர் வேல்யூ கேப் உயர்முனை என்று நமக்கு தெரியும். அது ஏன் நமக்கு தெரியும்? ஏனெனில் 14ஆம் தேதி வர்த்தகம் நின்றது மற்றும் தினசரி விளக்கப்படத்தில் அது ஒரு தெளிவற்ற மெழுகுவர்த்தியாக இண்டசைசிவ் கேண்டல் இருந்தது. எனவே நாம் இந்த வரம்பு உயர்வுக்குள் வர்த்தகம் செய்ய வாய்ப்புள்ளது மற்றும் இதுதான் அந்த வரம்பு அடிமட்டம். எனவே அந்த அடிமட்டத்திற்கு கீழே நாம் இறங்க முடிந்தால் அது ஆரம்பத்தில் நியூயார்க் அமர்வில் உருவானது. இங்கே விற்பனை தரப்பில் ஒரு நியாயமான மதிப்பு இடைவெளி உள்ளது. அதே சமயம் 14,575 என்ற அளவில் உள்ள கொள்முதல் தரப்பை நாம் இன்னும் எடுக்கவில்லை. பிறகு அந்த நியாயமான மதிப்பு இடைவெளியின் உச்சிக்கு அல்லது அதன் எல்லைக்கு செல்ல வேண்டும். சரி, இது அதன் எதிர்ப்பு நிலை போன்றது. எனவே இது பணப்புழக்கத்தை ஈர்க்கிறது மற்றும் இங்கே கொள்முதல் பணப்புழக்கத்துடன் சிறிய பணப்புழக்க ஈர்ப்பையும் கொண்டுள்ளோம். விலை நகர்வு அடிப்படையில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். நாஸ்டாக் கீழே இறங்கி விற்பனை தரப்பை எடுத்து அந்த நியாயமான மதிப்பு இடைவெளிக்குள் செல்கிறது. அதை பார்த்தீர்களா? மெழுகுவர்த்திகளின் உடல்களை பாருங்கள். அது அந்த நிலையை எவ்வளவு நேர்த்தியாக மதிக்கிறது என்று பாருங்கள். அது எவ்வளவு அருமை. இப்போது அது தற்செயலானதல்ல, புரிகிறதா? இவை செயல்பாட்டில் இருக்கும் அல்காரிதமி கொள்கைகள். இரவு நேர ஓட்டத்தை துரத்தாதீர்கள். அவர்கள் ஒரு குறைந்தபட்ச புள்ளியை தரும் வரை காத்திருங்கள். அதற்கு மேல் பேரணி தொடங்கிய பிறகு அனைவரும் தங்கள் ஸ்டாப் லாஸை அதற்கு கீழே வைக்க விரும்புவார்கள். இந்த உச்சம் இன்னும் எடுக்கப்படாதபோது அது இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் அதை எப்படி இங்கே எடுத்துக்கொண்டேன் என்று பாருங்கள். அது அவர்களுக்கு நேராக கீழே சென்றது. அதுதான் பணப்புழக்கத்தை உருவாக்குதல்.
அது உயர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு குறைந்தபட்ச புள்ளியை உருவாக்கி பேரணியை தொடங்குகிறது. அனைவரும் நினைக்கிறார்கள், நான் என் லாபத்தை இழக்க விரும்பவில்லை என்று. நான் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பை இழக்க விரும்பவில்லை. ஆனால் நான் ஸ்டாப் லாஸை இங்கே வைக்க வேண்டும், ஏனென்றால் புத்தகங்கள் அதைத்தான் செய்ய சொல்கின்றன. எனவே நானும் அதே மாதிரியான விஷயங்களைச் செய்தேன். நண்பர்களே, நான் யாரையும் தாழ்த்தி பேசவில்லை. சில்லறை வர்த்தகரின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதையும் அதன் பின்னணியில் உள்ள தர்க்கத்தையும் மீண்டும் கூறுகிறேன். சரி, இந்த நாளின் கதை என்னவென்றால், பங்குகள் இந்த குறைந்தபட்ச புள்ளிகளுக்கு கீழே இழுக்கப்பட்டன. மதிய அமர்வு மீண்டும் அன்றைய குறைந்தபட்ச புள்ளியை உருவாக்கி விற்பனை தரப்பு பணப்புழக்கத்தை ஒரு நியாயமான மதிப்பு இடைவெளிக்குள் எடுத்து பின்னர் உயர்கிறது.